அனைவருக்கும் வணக்கம். இயற்கை ஸ்தபனத்தில் நான் உங்கள் திட்டம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா, ஜெய்ப்பூர்ல இருக்கக்கூடிய ஜூ தாங்க பார்க்க போறோம். இது ஜூன்னு சொல்றத விட ஒரு பார்க்குன்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு பெரிய இடம் இல்ல. இருந்தாலும் இந்த ஜெய்ப்பூர்ல இருக்கிற மக்கள் ஜூ பார்க்கணும் அப்படின்னா ஒரு சூப்பரான பிளேஸ் தாங்க இந்த ஜெய்ப்பூர் ஜூ. வாங்க இந்த ஜெய்ப்பூர் ஜூவை நம்ம பார்க்கலாம் இப்போ. இந்த ஜூ பாத்தீங்கன்னாக்கா காலையில 8:30 மணில இருந்து 5:30 மணி வரைக்கும் திறந்திருக்கும். இதே வின்டர் சீசனா இருந்தா 9 மணில இருந்து 5:30 மணி வரைக்கும் 5 மணி வரைக்கும் தாங்க இருக்கும். ஏன்னா வின்டர்ல நிறைய குளிரும் சன்லைட் ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படிங்கறதுனால அவங்க டியூரேஷன் ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து லேட் பண்ணி முன்னாடி க்ளோஸ் பண்ணுவாங்க. இதே வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை இந்த ஜூ ஓப்பன்ல இருக்காது. நீங்க இந்த ஆல்பர்ட் மியூசியம் ஜெய்ப்பூருக்கு வந்தீங்கன்னா அதுக்கு பக்கத்திலேயே தாங்க இந்த ஜெய்ப்பூர் ஜூ இருக்கு. இந்த ஜெய்ப்பூர் ஜூக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே மான் இருந்தது. பிறகு இங்கேயும் மான் இருக்குது, பட் வேறு வெரைட்டி. அது வந்து எல்லாமே இன்னும் ஃபீட் பண்ணாமல் இருக்காங்க. காலையில் வந்து ஃபீட் பண்ணதுக்கப்புறம் தான் எல்லாமே சைடில் வரும் வியூ பண்ணுறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு ராஜஸ்தானில் நான் பார்க்குற முதல் ஜூ வந்து இந்த ஜெய்ப்பூர் ஜூ தான். இந்த பார்க் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன பார்க் தான், அதாவது ஜூ பார்க்குன்னு சொல்லலாம். இந்த ஜூ வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பாலம் ஒன்று கட்டியிருக்காங்க, ஹேங்கிங் பிரிட்ஜ். இந்த ஹேங்கிங் பிரிட்ஜு கீழே பார்த்திங்கன்னா முதலைகள் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு முதலை? இந்த சைடு பார்த்திங்கன்னா மான் இருக்கும். அவ்வளோதான். அந்த சைடில் வந்து டோர் க்ளோஸ் ஆகிருக்கு, கேட்டு போக முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் முதலை. இது வந்து நைல் நதியினுடைய முதலைன்னு சொல்லுவாங்க. அந்த மூக்கு வந்து ரொம்ப சின்னதாக ஷார்ப்பாக இருக்கும் இல்லைங்களா, அந்த முதல்ல தான் வச்சுருக்காங்க இங்கே. இங்கே என்ன இருக்குது? இங்கே எல்லாமே பச்சை கிளியாக தானே இருக்குது. என்னடா இருக்குது இதில்? மயில் இருக்குது, காக்கா இருக்குது, பச்சை கிளி இருக்குது. ஆனால் இது எதோட கூண்டுனே தெரியலையே. ஒரு வேளை ஆமாம் இருக்குமோ? அது கூட இல்லையே. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் முதலைகள் கூட இந்த இடத்துல வச்சுருக்காங்க. அடுத்து என்ன இருக்குது போய் பார்க்கலாம். என்னமா தேடிட்டு கிடக்க கீழே. ஓ ஓ ஓ ஓ நோ 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 நோ. खाने के लिए नो, ये खाने की चीज नहीं है, वो नहीं खाएगा। ओ ஹாய், இது சாப்பிட்ற பொருள் இல்லை, பிச்சு விடுவேன். கீப் குவைட். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபெலிகன்ஸ் இருக்குது, எல்லாமே பிங்க் கலரில் இருக்குது. ஓகே, அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்து வந்து என்னென்னமோ பேர் வச்சுருக்காங்க, நமக்கு அந்த பேர்லாம் வேணாம், நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த கூண்டெல்லாம் காலியாக கிடக்கு. மரங்கள்லாம் சூப்பராக வளர்த்து வச்சுருக்காங்க. ஓ, பீகாக்.
இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திர ஆமைகள் வச்சுருக்காங்க. அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நிறைய கூண்டுகள் பார்த்திங்கன்னா காலியாகவே இருக்குது, அதாவது ப்ராப்பராக பராமரிக்கல போல் இருக்குது. இந்த இடங்களும் பாருங்கள் பாலடைஞ்சு போய் தான் கிடக்கு. இங்கேயும் ஏதோ அனிமல் வளர்த்துருக்காங்க முன்னாடி, அதுவும் வந்து இங்கே இப்போ இல்லை, போர்டு கூட இல்லை பார்த்தா. பட் என்னென்னா எல்லா இடங்களும் பார்த்திங்கன்னா நல்லா இயற்கையாக வந்து ஃபுல்லும் மரங்கள் நிறைய வச்சுருக்காங்க இந்த இடங்களில். ஆஸ்ட்ரிச் இது பார்த்தோம் இல்லைங்களா, அதனுடைய பேக் சைடில் இருக்கும். இப்போ நம்ம உப்பு நீரில் வாழக்கூடிய அந்த உயிர்களை சாப்பிட்டுட்டு வாழக்கூடிய இது தாங்க இந்த ஃப்ளமிங்கோஸ். இது பார்த்திங்கன்னா குஜராத் மாநிலத்தில் நிறைய நம்ம ஃப்ளமிங்கோஸ் லட்சக்கணக்கில் பார்க்க முடியும். நேச்சுரல் ஹிஸ்ட்ரி மியூசியம் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க, போய் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா புலி, கரடி, மான், பாம்பு, சிறுத்தை எல்லாத்தையுமே வச்சுருக்காங்க. இந்த ஈமு கோழி பார்த்திங்கன்னா டார்க் க்ரீனில் எக்ஸ் போட்டு ஹேட்ச் பண்ணிகிட்ருக்கு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் மியூசியமும் ஜெய்ப்பூருடைய ஜூவும் பார்த்துட்டோம். இப்போ அடுத்து ஸ்னேக் பார்க் பார்க்கலாம். வாங்கணும் இல்லைங்களா, அந்த டிக்கெட்டை வச்சு இந்த ஸ்னேக் பார்க்குக்கும் நம்ம உள்ளே போகலாம். வா, இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கோழி ஒன்று வச்சுருக்காங்க. ஸ்னேக் பார்க்கில் சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு மலைப்பாம்பும் ஒரு பிளாக் கோப்ரா பார்க்க முடிஞ்சது. மற்றபடி அந்த ஜூவில் பார்த்தோம் இல்லைங்களா, அதே பறவைகள் தான் வந்து இந்த ஜூ இந்த ஸ்னேக் பார்க்லேயும் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. அதோட உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ.